வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். பெண்ணிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேர் கைது, பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரின் மகன் தற்கொலை, மரக்காணம் அருகே சோகம். கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேர் கைது, 200 கிராம் கஞ்சா பறிமுதல். தமிழக பட்ஜெட்டில் மக்களுக்கு பிடித்த அறிவிப்புகள் வெளியாகி இருப்பது ஆறுதல் அளிக்கிறது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிக்கை. இனி விரிவான செய்திகள். வில்லியனூர் அருகே பெண்ணிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்து பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். புதுவை வில்லியனூர் போலீசார் நேற்று வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். இதனையடுத்து அவர்களை சோதனையிட்ட போது அவர்கள் வைத்திருந்த பையில் சிறிய கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று அவர்களை விசாரணை நடத்திய போது அவர்கள் கண்டமங்கலம் பகுதியை சேர்ந்த சாம்ராஜ், சரவணன், விக்னேஷ் என்பதும், கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூனச்சம்பேட் பகுதியை சேர்ந்த மோகன் என்பவர் துக்க நிகழ்ச்சிக்கு மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவரது மனைவியின் பணப்பையை பிடுங்கியவர்கள் என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து கண்டமங்கலம் மற்றும் புதுச்சேரியில் திருடிய 4 செல்போன்கள், மோகனின் மனைவியின் பணப்பையில் இருந்து திருடிய 6500 ரூபாயில் இருந்து செலவு செய்தது போல மீதமுள்ள 2000 ரூபாய் பணம், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரின் மகன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரின் மகன் தியோ ஆழிசை 13 வயதான இவர் மரக்காணம் அருகே நடுக்குப்பம் கிராமத்தில் உள்ள அவரது தாத்தா செந்தாமரை கண்ணன் வீட்டில் தங்கி தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். அவரது அம்மா ஆர்த்தி சென்னையில் பணிபுரிந்து வருகிறார். இவர் சவுக்கு சங்கரின் முதல் மனைவியாவார். நேற்று சென்னையில் தாயை பார்க்க சென்ற தியோ ஆழிசை இரவு தாத்தா வீட்டிற்கு திரும்பியுள்ளார். இன்று காலை அவர் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்துள்ளார். பின்னர் வீட்டின் அருகில் இருந்த மரத்தில் ஆழிசை தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை கண்ட அவரது உறவினர்கள் மரக்காணம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுவை கனகச்செட்டிக்குளம் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாயை பிரிந்த இயக்கத்தில் சவுக்கு சங்கரின் மகன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்து 200 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் உதவி ஆய்வாளர் புனிதராஜ் தலைமையிலான போலீசார் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் அப்போது சந்தேகப்படும்படியாக மர்ம நபர்கள் நின்றிருப்பதாக தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது அங்கிருந்த மர்ம நபர்களிடம் விசாரணை நடத்தினர். மர்ம நபர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்கவே சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் கஞ்சா வைத்திருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் வில்லியனூர் அரசூரை சேர்ந்த தினேஷ், குணசேகரன், கவியரசன், அபிஷாக் என்பது தெரிய வந்தது. பணத்திற்காக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து 4 பேரையும் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 200 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தமிழக பட்ஜெட்டில் மக்களுக்கு பிடித்த அறிவிப்புகள் வெளியாகி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் குறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அவர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு முதலாக தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ததில் இந்தியாவின் முதல் AI நகர சாத்தியக்கூறு ஆய்விற்கு 5 கோடி, மீனவர்களுக்கு பணியில்லாத கால மீன்பிடி உதவித்தொகை 6000 7000 உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த வெற்றி மடிக்கணினி திட்டத்திற்காக 2000 கோடி நிதி ஒதுக்கீடு, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதியுடன் நவீன மிதிவண்டி வழங்க 277 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதன் மூலம் வரும் தலைமுறை கல்வியில் இன்னும் மேம்படும் என்று நம்பிக்கை பிறப்பதாக கூறியுள்ளார். மூத்த குடிமக்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் அமைக்க உத்தரவிட்டது. அண்ணனின் சீர்திட்டம் உருவாக்கப்பட்டு பெண்களுக்கு 8 கிராம் தங்க நாணயம், ஒரு பட்டுப்புடவை ஆகியவை
வழங்கப்படுவதற்காக 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பலருக்கு நன்மைகளை தரும் திட்டம் என்று தெரிவித்துள்ளார். 20,000 இளைஞர்களுக்கு பணியிட பயிற்சி, பட்டதாரிகள் மற்றும் தொழிற்கல்வி தகுதி பெற்றவர்களுக்கு மாத உதவித்தொகைக்காக 150 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது, மாநிலம் முழுவதும் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் அமைத்து ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்வதை மையமாக கொண்டு பயிற்சி வழங்க 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது, இவை அனைத்துமே வரவேற்பிற்குரிய திட்டங்கள் என்று தெரிவித்துள்ளார். கடற்கரையை பாதுகாத்து பருவநிலை மாற்ற பாதிப்பினை குறைக்க கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் 2500 ஹெக்டேரில் புதிய அலையாத்தி காடுகள் உருவாக்க 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது, ஒகேனக்கல், திருவரங்கம், மதுரை மற்றும் பாபநாசம், திருநெல்வேலியில் நதி சுற்றுலா வழித்தடங்களை உருவாக்க 53 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதற்கும் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அதே நேரம் தமிழக வெற்றி கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 6 இலவச LPG சிலிண்டர்கள், அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம், 20 லட்சம் வரை பிணையில்லா கல்விக்கடன் ஆகிய அறிவிப்புகள் வெளியிடப்படாதது சற்று ஏமாற்றத்தை தருவதாகவும், இருப்பினும் புதிய அரசாக இருந்து பொதுமக்களுக்கு பிடித்தமான பல அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பது ஆறுதல் தருவதாகவும், அதை லட்சிய ஜனநாயக கட்சி வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக புதுச்சேரியில் 2 ரயில்கள் 7 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. தென்னக ரயில்வே திருச்சி கோட்டம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருச்சி கோட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறதா. இதன் காரணமாக புதுச்சேரியிலிருந்து புறப்படும் 2 ரயில்களின் சேவை இன்று முதல் 7 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுகின்றன. திருப்பதி புதுச்சேரி மெமு ரயில் அதிகாலை திருப்பதியிலிருந்து 4:10 மணிக்கு புறப்படும். இந்த ரயில் ஆகஸ்ட் 5, 8, 12, 19, 22, 26, 29 ஆகிய தேதிகளில் விழுப்புரம் சந்திப்பு வரை மட்டுமே இயக்கப்படும். இதேபோல புதுச்சேரியிலிருந்து பிற்பகல் 3:35 மணிக்கு புறப்படும் புதுச்சேரி, சென்னை, எழும்பூர் மெமு பயணிகள் ரயில் இந்த தேதிகளில் விழுப்புரம் சந்திப்பிலிருந்து மாலை 4:49 மணிக்கு புறப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சுவர் விளம்பரங்களை அழித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் வில்லியனூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட கீழ்சாத்தமங்கலம் கிராமத்தில் உள்ள குடிநீர் மேல்நிலை தொட்டிச்சுவரில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் எழுதப்பட்டிருந்த சுவர் விளம்பரங்கள் அழிக்கப்பட்டதாக கூறி அதில் தொடர்புடையவர்கள் கைது செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினர் இன்று காலை வில்லியனூர் காவல் நிலையம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது சுவர் விளம்பரங்களை அழித்ததாக குற்றம் சாட்டப்படும் நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இப்போராட்டத்தில் கட்சியின் விடுதலை சிறுத்தையின் நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலையில் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் தற்காலிக சபாநாயகரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் தலைமையில் அரசு அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் சட்டப்பேரவை சபாநாயகர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் ரோடியர்பேட் ரயில்வே மேம்பால பணிகளால் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து சிக்கல்கள், துறைமுக மைதானத்தில் நடைபெறும் தனியார் நிகழ்ச்சிகள், முக்கிய தனியார் பள்ளிகளை ஒட்டிய வாகன நெரிசல் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உடனடி மாற்றுப்பாதை ஏற்பாடுகள், கூடுதல் போக்குவரத்து போலீசார் நியமனம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் விரைவாக மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உறுதியளித்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற மரபு திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற மாபெரும் மரபு திருவிழா இயற்கை விவசாயம், நஞ்சில்லா உணவு மற்றும் பாரம்பரிய வாழ்வியல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மக்களிடம் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த திருவிழாவில் 90க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு பாரம்பரிய நெல் ரகங்கள், சிறுதானியங்கள், மரபு காய்கறி விதைகள், இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள், மூலிகை செடிகள், இயற்கை விளைபொருட்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டு இருந்தன. இயற்கை விவசாயிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் நேரடியாக பொதுமக்களுடன்
கலந்துரையாடி விளக்கம் அளித்தனர். இந்த விழாவிற்கு வந்திருந்த பொதுமக்கள் பாரம்பரிய நெல் வகைகள், சிறுதானிய உணவுகள், இயற்கை விதைகள் மற்றும் மூலிகை செடிகளை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றதுடன் நஞ்சில்லா உணவு மற்றும் இயற்கை வாழ்வியல் முறையின் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பெற்றுச் சென்றனர். கடும் வெயில் காரணமாக புதுச்சேரியில் செங்கல் உற்பத்தி அதிகரித்துள்ளது. கடந்த ஒரு மாத காலமாக புதுச்சேரியில் 100 டிகிரிக்கும் மேல் கடும் வெயில் நிலவி வருவதால் செங்கல் உற்பத்தி தொழில் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருக்கனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் விவசாயம் நடைபெறாத நிலங்களில் அமைந்துள்ள செங்கல் சூளைகளில் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து நிலவும் கடும் வெயில் காரணமாக பச்சை செங்கற்கள் விரைவாக உலர்வதுடன் தரமான செங்கற்களை அதிக அளவில் தயாரிக்க முடிவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். செங்கல் உற்பத்தியாளர்களின் தகவலின்படி ஒரு சாதாரண செங்கல் சந்தையில் சுமார் 6 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விற்பனையாகிறது. தென்னிந்தியாவில் ஒரு செங்கலின் உற்பத்தி செலவு பொதுவாக 2 ரூபாய் 50 பைசா முதல் 3 ரூபாய் 50 பைசா வரை இருப்பதாக தொழில்துறை ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது குறித்து செங்கல் உற்பத்தியாளர்கள் கூறுகையில், கோடை காலத்தில் மட்டுமே முழு அளவில் உற்பத்தி செய்ய முடிவதாகவும், மழைக்காலங்களில் பச்சை செங்கற்கள் நனைந்து சேதமடைவதால் பெரும் நஷ்டம் ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். எனவே இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு அரசு நிவாரணம் வழங்குவதுடன் செங்கல் உற்பத்தியாளர்களுக்கென்று சிறப்பு நலத்திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை கடற்கரை பகுதிகளில் குவிந்திருக்கும் கடல் திராட்சைகள் குறித்து தற்போது அறிந்து கொள்ளலாம். புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் பரவலாக வளர்ந்து வரும் கடல் திராட்சை குறித்து இன்றளவும் பெரும்பாலான பொதுமக்களுக்கு தெரியாமல் இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. திராட்சை போன்ற தோற்றத்துடன் காணப்படும் இந்த வித்தியாசமான பழம் கடற்கரை சூழலுடன் இணைந்து இயற்கையாக வளரக்கூடியதா. ஆங்கிலத்தில் சீ கிரேப்ஸ் என்று இதனை அழைக்கின்றனர். கடற்கரை முழுவதும் ஆங்காங்கே இந்த தாவரங்கள் வளர்ந்திருந்தாலும் இது ஒரு வகை திராட்சை என்பதை புதுச்சேரியில் உள்ள சுமார் 50% மக்களுக்கு கூட தெரியவில்லை என்று கூறப்படுகிறது. கடல் திராட்சை பொதுவாக கடலோர பகுதிகளில், குறிப்பாக உப்பு கலந்த காற்று மற்றும் உப்பு மண்ணையும் தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்டது. கடற்கரை அரிப்பை கட்டுப்படுத்துவதிலும் கடற்கரை சூழலை பாதுகாப்பதிலும் இந்த தாவரங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கடற்கரை பகுதிகளில் இயற்கையாக மணல் மற்றும் தாவரங்கள் பாதுகாக்கப்படும் இடங்களில் கடல் ஆமைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் வந்து செல்வதற்கு வாய்ப்பாக இது உள்ளது. ஆனால் தற்போது கடற்கரையோரங்களில் கற்கள் கொட்டப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்படுவது உள்ளிட்ட காரணங்களால் இது போன்ற உயிரினங்களின் இயற்கையான வருகை பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் கடல் திராட்சை தாவரங்கள் அதிக அளவில் வளர்ந்து வருவதாகவும், அவற்றை பாதுகாத்து முறையாக பராமரித்தால் கடலோர பசுமைக்கு அழகிற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பச்சை நிறத்தில் காணப்படும் கடல் திராட்சை பழங்கள் பழுத்ததும் ஊதா நிறமாக மாறுகின்றன. இனிப்பு சுவை கொண்ட இந்த பழங்களை நேரடியாக சாப்பிடுவதுடன் ஜாம், ஜெல்லி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுத்த முடியும். மேலும் இதன் சில பகுதிகள் பாரம்பரிய மருத்துவ பயன்பாடுகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. விதை மூலம் வளர்த்தால் பழம் கொடுக்க பல ஆண்டுகள் ஆகும் நிலையில் வெட்டுக்கன்று அல்லது ஒட்டுக்கன்று முறையில் வளர்த்தால் குறைந்த காலத்திலேயே காய்க்க தொடங்கும். இதனால் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டங்களிலும் கடல் திராட்சைகள் வளர்ப்பு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி கடற்கரையில் நம்மை சுற்றியே இயற்கையாக வளர்ந்து வரும் இந்த கடல் திராட்சை குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்வதுடன் கடற்கரை சூழலுடன் இணைந்துள்ள இது போன்ற தாவரங்களை பாதுகாப்பதும் அவசியம் என இயற்கை ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். ஏஜி பத்மாவதி மருத்துவமனை சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது. ஏஜி பத்மாவதி மருத்துவமனை, கேன்விச் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் ஏஜி பத்மாவதி செவிலிய கல்லூரி ஆகியவை சார்பில் உலக தாய்ப்பால் வார விழா நடைபெற்றது. தலைமை குழந்தை நல நிபுணர் திருமுருகன் சேரன் சிறப்புரையாற்றி தாய்ப்பால் ஊட்டுதலின் முக்கியத்துவம் மற்றும் அதன் பல்வேறு நன்மைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். இணை நிர்வாக இயக்குனர் சுமதி இளங்கோவன், தலைமை கண்காணிப்பாளர் ஆதி கணேஷ், தலைமை மகப்பேறு மருத்துவர் இந்திரா ஸ்ரீனிவாசன், மகப்பேறு மருத்துவர் சிவலட்சுமி மற்றும் குழந்தை நல மருத்துவர் முத்துக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மேலும் ஏஜி பத்மாவதி செவிலிய கல்லூரி மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது. போட்டியில் வெற்றி பெற்ற 16 பேருக்கு இணை நிர்வாக இயக்குனர் சுமதி இளங்கோவன் பண பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தாய்ப்பாலின் அவசியம் மற்றும் அதன் நன்மைகள் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி அமைந்திருந்தது.
புதுச்சேரி ஜோஸ் ஆலுகாஸில் நடைபெற்ற கண்காட்சியை ஏராளமான வாடிக்கையாளர்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி ஜோஸ் ஆலுகாஸில் சிக்னேச்சர் ஜுவல்லரி ஷோ எக்ஸிபிஷன் அண்ட் சேல்ஸ் ஆஃப் வேர்ல்டு கிளாஸ் டைமண்ட்ஸ் நிகழ்ச்சி நடைபெற்றதா. முதற்கட்டமாக குத்து விளக்கேற்றி இந்த விழா தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவில் சிறப்பு வாடிக்கையாளராக தீபா, லாரன்ஸ், ஸ்வேதா, நந்தினி, பவானி, யுவஸ்ரீ, இந்துமதி, நித்யா, சசிரேகா, சண்முக பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை தொடக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட வாடிக்கையாளர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜோஸ் ஆலுகாஸ் ரீஜனல் மேனேஜர் சுனில் பூங்கொத்து கொடுத்து அனைவரையும் வரவேற்றார். இவ்விழாவில் 4 அழகிகளின் ரேம்ப் வாக் மற்றும் விளம்பரங்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. விழாவில் சிறப்பு தள்ளுபடியாக வைரத்தின் மதிப்பில் 25% தள்ளுபடியும் மற்றும் 1 கேரட் வாங்கும் வைர நகைகளுக்கு 1/2 கிராம் தங்க நாணயம் இலவசமாக வழங்கப்படுகிறதா. இறுதியாக விழாவில் ஜோஸ் ஆலுகாஸின் கிளை மேலாளர் நிஜோ, துணை மேலாளர் மனோஜ் மற்றும் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். பத்திரிகையாளர்கள் மீதான திமுகவினரின் தாக்குதலுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி காவல் நிலையம் முன்பாக நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினர் மீது திமுக ஐடி விங்ஸ் நிர்வாகிகள் மற்றும் அக்கட்சி நிர்வாகிகள் நடத்தியுள்ள காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். தன் கடமையை செய்ய சென்ற செய்தியாளர், கேமராமேன் மற்றும் கார் ஓட்டுநரின் சட்டையை கிழித்து அவர்களை கொடூரமாக தாக்கியிருப்பது அப்பட்டமான வன்முறை என்றும், ஜனநாயகத்தின் 4ஆம் தூணான ஊடகவியலாளர்கள் மீது மீண்டும் மீண்டும் இத்தகைய அராஜகத்தை ஏவிவிடும் திமுகவினர் போக்கை கண்டித்துள்ளார். காவல் நிலையத்தின் முன்பு அரங்கேறியுள்ள இந்த வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட திமுகவினர் மீது காவல்துறை உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளையொட்டி தட்டாஞ்சாவடி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அவருக்கு வெள்ளிவேல் வழங்கப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாள் நேற்று புதுச்சேரி முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தட்டாஞ்சாவடி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ராஜு என்கிற அழகப்பன் தலைமையில் தொகுதி முழுவதும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாநில செயலாளர் ஜவஹர் முன்னிலையில் ராஜு என்கிற அழகப்பன் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் சிறப்பு அம்சமாக வெள்ளி வேலை முதல்வருக்கு வழங்கினர். இது அங்கிருந்தவர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதா. மேலும் தொகுதி முழுவதும் பேனர் வைத்து கொண்டாடியதுடன் புதுச்சேரியில் அதிகபட்சமாக 70 அடி கட் அவுட் பாப்ஸ்கோ மைதானம் அருகே வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,460 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,07,680 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,340 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பெண்ணிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேர் கைது, பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரின் மகன் தற்கொலை, மரக்காணம் அருகே சோகம். கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேர் கைது, 200 கிராம் கஞ்சா பறிமுதல். தமிழக பட்ஜெட்டில் மக்களுக்கு பிடித்த அறிவிப்புகள் வெளியாகி இருப்பது ஆறுதல் அளிக்கிறது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.